So next we study about the detail of exchange of gases. The exchanges take place in the alveoli. Alveoli are the primary style. Okay, first style of exchange of gases in the lungs. Lungs la gas exchange நடக்கணும் நம்ம படிச்சிருக்கு. It is a alveoli. The exchange of gas is also occurring between the blood and tissues. Exchange ரெண்டு இடத்துல நடக்குது. ஒன்னு என்னது alveoli நடக்குது, then tissues நடக்குது. எங்க நடக்குது exchange? bloodல tissues போகுது, அதே மாதிரி bloodல எங்க போகுது? alveoli. The oxygen and carbon dioxide exchange take place by simple diffusion. Simple diffusion means from higher concentration to lower concentration. So the exchange of gas is based on some important factors that can affect the rate of diffusion. Rate of diffusion affect பண்ண சில factors இருக்கு. So what are the factors? These factors include the partial pressure or concentration gradient of gases. எந்த gas அதிகமா இருக்கு, that is we call as partial pressure. Then solubility of gas, and the gas oda solubility. Thickness of respiratory membrane thickness அதிகமா இருந்தா கம்மியாகும், கம்மியா இருந்தா அதிகமா இருக்கும். Surface area அதிகமா ஏரியா இருந்தா அதிகமா என்ன நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். Then distance of diffusion, எவ்வளவு distance, ஓகே, distance increase ஆக கம்மியாகும், ஓகேவா. These are the factors. So factors இதெல்லாம் partial pressure, solubility, thickness of respiratory membrane, surface area, distance of diffusion. First we goes to partial pressure. When we goes to the partial pressure of oxygen in the atmosphere oxygen வந்துட்டு 140 to 160, இங்க 160 கொடுத்திருக்கு. And carbon dioxide பாத்தீங்கன்னா 0.2 mmHg. carbon dioxide point ரொம்ப கம்மியா இருக்கு, ஆக்சிஜன் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ambient air or environmental air. இதே நம்மள venous bloodல பாத்தீங்க, when we goes to the venous blood means blood tissuesக்கு உள்ள எல்லாம் போயதுக்கு அப்புறம் ஹார்ட்ல வந்து லங்ஸ் வருதுல்ல, அந்த bloodல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு, 46 mmHg. ஆக்சிஜன் 40 தான் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அப்ப இந்த பிளட் தான் எங்க போகுது, அல்வேலை சுத்தி வர போகுது இல்லையா. அல்வேலைக்கு உள்ள வரனா ஏர்ல எவ்வளவு இருக்கு, ஆக்சிஜன் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப அல்வேலை சுத்தி வெளியே வரும்போது என்ன இருக்குதுன்னா, இங்க 46 இருந்த கார்பன் டை ஆக்சைடு 40 mmHg மாறும், ஆக்சிஜன் 100, 96 to 100. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் அல்வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. The pressure contributed by an individual gas in a mixture of gas is called partial pressure. நம்ம ஒரு group of gas எடுத்தீங்கன்னா அதுல ஒரு கேஸ் ரொம்ப அதிகமா இருந்தீங்கன்னா அதோட partial pressure அதிகமானு சொல்லலாம். Clear? When we take a mixture of gas, air is a mixture of gases இல்லையா, அதுல ஆக்சிஜனோட அளவு மத்த கேஸோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு. It represents the partial pressure for oxygen and partial pressure of carbon dioxide for CO2. ஓகேவா. ஆக்சிஜன் partial pressure PO2 ஒண்ணும், கார்பன் டை ஆக்சைடு partial pressure PCO2 னு போடலாம், ஓகேவா. இது எங்க இருக்கு, they are in the alveoli. This partial pressure is seems in the alveoli. இது venous blood, இது pure blood. alveoli சுத்தி வெளிய வரும், அப்ப எக்ஸ்சேஞ்ச் நடந்துருக்கு. So exchange is mainly based on the concentration gradient of oxygen. alveoli ஆக்சிஜனோட லெவல் bloodன கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால alveoli இருந்து யார் உள்ள போகும், ஆக்சிஜன் bloodக்குள்ள போயிடும். bloodல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு, alveoli கம்மியா இருக்கு, அப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்துடும். இந்த கால்குலேஷன் தான் திருப்பி கொடுத்திருக்கு இல்லையா. டீஆக்சிஜனேட் blood என்ன இருக்கு, ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கு, 40 தான் இருக்கு, இது 46 இருக்கு இல்லையா. இது ஹார்ட்ல பம்ப் பண்ணி லங்ஸ்ல போகணும், லங்ஸ்ல போயிட்டு வெளியே வரும்போது அதுல என்ன இருக்கு, 95 mmHg தான் இங்க காமிச்சிருக்காங்க, 100 காமிச்சிருக்காங்க, இங்க 40 இல்லையா. ஏன் இங்க 40 இருக்கு, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் 20 times more affinity than oxygen இல்லையா. ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு 20 times அதிகமா அஃபினிட்டி இருக்கு. யாரு வாட்டு, ஹீமோகுளோபின் வாட்டு, HB. கார்பன் டை ஆக்சைடுனா more affinity means attraction, more affinity with hemoglobin than oxygen. எவ்வளவு, 20 times அதிகமா affinity இருக்கு. A similar gradient present is in opposite direction, that is from the tissues to blood and from blood to the alveoli. ஓகே, ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகமா இருக்கு, அப்ப ஈஸியா என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணிக்கலாம். இதே டிஷ்யூஸ்ல போகும்போது என்ன இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் அளவு கம்மியா இருக்கு. அப்ப திருப்பி இது என்ன பண்ணணும், இந்த ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு அட்டாச் ஆகணும்ல, அதனாலதான் இந்த அட்ராக்டிவ் பவர் கொடுத்திருக்கு. கிளியர்? The partial pressure of oxygen and carbon dioxide at different parts involve diffusion in comparison to those in the atmosphere. They given that chart காமிச்சிருக்கு பாருங்க. அப்போ ஆக்சிஜன்ல பாருங்க, ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இங்க 159, அதாவது 140 above இருக்கும், அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேவா. 140 to 160, இங்க 0.3, அங்க 0.2 காமிச்சிருந்தேன், அது எதுவும் கவலைப்பட தேவையில்லை. தென் அல்வியோலில் பார்த்தீங்கன்னா 104,
100 to 104. இங்கே வீனஸ் பிளட்டில் இந்த அட்மாஸ்பியர் அல்வோலியில் கார்பன் டை ஆக்சைடு 40. அதே டிஆக்சில் பிளட் வீனஸ் பிளட்டில் ஆக்சிஜன் வந்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, 40 தான் இருக்குது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு 45 இருக்குது. தென் ஆக்சிஜனல் பிளட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 95 மாறுது, இங்கே 40 கம்மியாகுது. தென் டிஷ்யூஸில் போகும்போது திருப்பி என்ன வருது, அங்கே ஆக்சிஜன் 40 தான் இருக்கும், திருப்பி 40 தான் வரும், கார்பன் டை ஆக்சைடு 45 மாறும். அப்போ நம்ம அல்வேலைக்கு உள்ள வருமா வெண்ண டிஆக்சிஜனல் பிளட்டும் அல்வேலையும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ இங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு இங்கே தான் அதிகமாக இருக்குது, அப்போ இங்கேருந்து இங்கே வரும். இதே நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அதே பிளட் எங்கே போகுது, டிஷ்யூஸில் போகுது, டிஷ்யூஸில் ஆஃப்டர் ஆக்சிஜனேஷன் ஆக்சிஜன் எடுத்ததுக்கு அப்புறம் போகுது, அப்போ இங்கே ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, டிஷ்யூஸில் கம்மியாக இருக்குது, அப்போ அங்கே ஆக்சிஜன் கொடுக்கும். இங்கே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது, அவங்க அங்கேருந்து எடுக்கும். கிளியர்? இதுதான் நடக்குது. பேஸ்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆர் பார்ஷியல் ப்ரெஷர் சிம்பிள் டிஃப்யூஷன் வில் பி டேக் பிளேஸ். சாலிபிலிட்டி ஆஃப் gases. சாலிபிலிட்டி நான் சொன்னேன் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு இஸ் 20 to 25 டைம்ஸ் ஹையர் தேன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லியிருக்கா. கார்பன் டை ஆக்சைடு அட்ராக்டிவ் பவர் இல்லைங்க, சாலிபிலிட்டி என்ன இருக்கு, 20 to 25 மடங்கு அதிகமாக இருக்குது. எதனை கம்பேர் பண்ண ஆக்சிஜன்? The amount of carbon dioxide that can be diffused through a membrane per unit difference is a partial pressure is much higher compared to that of oxygen. எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு பர் யூனிட்டில் ஒரு மெம்பரைன் வழி பாஸ் ஆகுமா, அதுதான் என்னது நம்ம we can alter the partial pressure. இங்கே partial pressureனு சொன்னது, அதுக்கு யாருக்கு அதிகமாக இருக்குது, அது கம்பேர் டு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. The amount of carbon dioxide that can diffuse through the membrane per unit difference in the partial pressure in much higher compared to that of oxygen. ஒரு மெம்பரைன் இருக்கு, அந்த மெம்பரைன் வழியா இப்போ பாஸ் ஆகும்ல, பாஸ் ஆகும்போது எவ்வளவு இங்கே இருக்கணும், இங்கே எவ்வளோ இருந்தால் பாஸ் பண்ண முடியும், அது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும், அது we called as a solubility or affinity. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருந்தாலும் இப்போ இங்கே 40 இங்கே 45 லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, அதனால என்ன ஆகுது, கொஞ்சம் தான் இங்கே வருது இல்லையா. அதே ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது, ஏன்னா ஆக்சிஜன் அதிகமாக பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இப்போ இது அல்வல் எடுத்தீங்கன்னா இங்கே 104 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா 40 இருக்கும், அப்போ என்ன ஆகுது 95 வருது. இங்கே கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 45 இருக்கும், இது 40 இருக்கும், இங்கே வரும்போது அது என்ன ஆகுது 45 மாறும், இங்கே வரும்போது 40 மாறும், 5 தான் வெளியே அனுப்பினேன். ஏன்னா இதுக்கு சாலிபிலிட்டி அதிகமாக இருக்குது, அது அட்ராக்ட் பவர் அதிகமாக இருக்குது, அதனால தான் கம்மியாக போச்சு. அட்ராக்டிவ் பவர் கம்மியாக இருந்தால் இது ஃபுல்லாக அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அட்ராக்டிவ் பவர் அதிகமாக இருக்குது. எவ்வளோ டைம், 20 to 25 times. The solubility of carbon dioxide is higher than of oxygen. How many times? 20 to 25 times. அங்கே ப்ரெஷர் பேஸ் பண்ணி ரெண்டு மீடியம், அதாவது ஒரு மெம்பரைன் வழி பாஸ் பண்ணது காமிச்சிருக்கு. திக்னஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி மெம்பரைன். இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க, இந்த டயக்ராம் பார்த்து அந்த அளவுக்கு ஈஸியாக புரியாது. திஸ் இஸ் அல்வியோலை, தென் பிளட் வெசல்ஸ் காமிச்சிருக்கும், இடையில மெம்பரைன் காமிச்சிருக்கும். அப்போ நான் இங்கே காமிக்கலாம், திஸ் இஸ் வி கால்ட் அஸ் அல்வியோலை. இதுதான் என்னது அல்வியோலை, இது அல்வியோலை, அது ஒரு மெம்பரைன் இருக்கும், ஓகேவா. தென் ஒரு இடையில ஒரு சப்போர்ட்டிங் மெம்பரைன் இருக்கும், தென் பிளட் வெசல்ல மெம்பரைன் இருக்கும். ஸோ அல்வியோலிக் மெம்பரைனே தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்காமஸ் எபிதீலியம்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளட் வெசல்ஸ் இருக்கிற நம்மள எண்டோதீசியம் லேயர்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அல்வியோலை. அல்வியோலைக்கு உள்ள வந்துட்டு சர்ஃபஸ்டன்ஸ் இருக்கு. சர்ஃபஸ்டன்ஸ் இஸ் ரெடியூஸ் த என்னது ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணதுக்கு, இல்லை இது கொலாப்ஸ் ஆகக்கூடாது, அதுக்கு தான் சர்ஃபஸ்டன்ஸ் ஹெல்ப் பண்ணது. திஸ் இஸ் அல்வியோலை, ஓகேவா. அல்வியோலை இல்லை அல்வியோலர் வால் இருக்கும், தென் தெர் இஸ் a gap, then blood vessels. There is a thin squamous epithelium in the alveolar wall. Alveolar wall என்ன இருக்கு, ஒரு thin மெலிசான ஒரு squamous epithelium இருக்கு, அதுதான். அடுத்து endothelium of alveolar capillary. Capillary வந்து blood vessels, ஓகேவா. blood vessels நமக்கு தெரியும், aorta, artery, arterioles, capillaries are the small fine blood vessels. அதில் ஒரு லேயர் இருக்கு, there is endothelium layer. இந்த ரெண்டு லேயர்னு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பேஸ்மென்ட் மெம்பரேன் இருக்கு. இதுதான் என்னது 3 layers. இங்க தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். So as it is very thin border, it is favor for diffusion. இது ரொம்ப thin border இருக்கறனால ஈஸியா என்ன பண்ண முடியும், ஆக்சிஜன் அந்த பக்கம் போறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு இந்த பக்கம் வரதுக்கும் அப்படியே என்னது எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So what are the layers present between the exchange area? A thin squamous epithelium in the alveolar wall, endothelium in the blood vessels, in between there is a basement material. Clear? திருப்பி அதுதான் காமிச்சிருக்கு, பல்மனரி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் காமிச்சிருக்கு, நம்ம ஏற்கனவே படிச்சது தான், திருப்பி அந்த டயக்ராமில் காமிச்சிருக்கு, அந்த இந்த பார்ஷியல் ப்ரெஷர் பேஸ் பண்ணி எப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ஓகேவா. அது அல்வியோலை, திஸ் இஸ் அல்வியோலை. அல்வியோலைன்னு எங்கே வருது, கேப்லரிஸ் வருது, கேப்லரிஸ் ஹார்ட்டில் போகுது, ஹார்ட்டில்னு பாடி ஃபுல்லாக போகுது, பாடியில் டிஷ்யூஸுக்கு வரும், டிஷ்யூஸில் வரும்போது ஆக்சிஜன் பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கும். டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும்.
அப்போ என்ன ஆகுது, அங்கேருந்து ஆக்சிஜன் இங்கே கொடுக்கும், இங்கேருந்து திருப்பி எடுக்கும், திருப்பி அது என்ன போகுது, ஹார்ட்டில் போகுது இல்லையா, ரைட் சைட் ஆஃப் ஹார்ட் போகுது, அங்கேருந்து லங்ஸில் போகுது. இந்த சர்க்குலேஷன் இல்லையா, அந்த சர்க்குலேஷன் விச் டேக் பிளேஸ் த ஹார்ட் டு ஹார்ட்லன்னு எங்கே போகுது, லங்ஸில் போகணும். திஸ் இஸ் வி கால்ட் அஸ் த பல்மனரி சர்க்குலேஷன். இது நம்மள பல்முனரி சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன் ஓகேவா. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இது பாடி ஃபுல்லாக போயிட்டு என்ன திருப்பி ஹார்ட்டில் வருதா, தட் இஸ் வி கால்ட் அஸ் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன், systemic circulation. So here double circulation is take place. Human beings have a double circulation is take place. So the difference in the partial pressure of oxygen and partial pressure of carbon dioxide of alveolar air and pulmonary capillary favor the diffusion. அப்ப diffusion பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, partial pressure இல்லையா, நம்ம ஃபர்ஸ்டே படிச்சு ஃபேவர் யார் ஃபேவர் பண்ணது, partial pressure of oxygen கார்பன் டை ஆக்சைடும். நமக்கு தெரியும் அல்வேலையில partial pressure of oxygen அதிகமா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கும், அப்ப எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் இந்த pulmonary capillary and diffusion of carbon dioxide in the opposite direction. Difference in the partial pressure and carbon dioxide partial pressure of the oxygenated blood in the systemic capillary and tissues favor the diffusion of oxygen of systemic capillary. அங்க ஆப்போசிட் நடக்கும் இல்லையா, அங்க என்ன இருக்கும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும் டிஷ்யூஸ்ல, எங்க டிஷ்யூஸ்ல. அப்ப என்ன ஆகுது, கேபிலரிஸ்ல அதிகமா இருக்கும், கேபிலரிஸ்ல ஆக்சிஜன் உள்ள போயிடும், கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூஸ்ல இருந்து கேபிலரிக்குள்ள வரும், அங்க இதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். Which energy is consumed in breathing? Breathingல எந்த எனர்ஜி அதான் கன்சியூம் பண்ணலாம், breathingல chemical energy, consuming chemical energy, transport of gas. இப்போ எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு, இப்போ டிரான்ஸ்போர்ட் நடக்கணும் இல்லையா. Blood is a medium for transport of oxygen and carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்குள்ள மீடியம் தான் யாரு, blood. Blood is the medium help for transportation. blood வழி தான் டிரான்ஸ்போர்ட் நடக்கணும். Oxygen is transported from the lungs to the tissue through the plasma and RBC of the blood. bloodல யாரெல்லாம் பிளாஸ்மையும் ஆர்பிசியும் தான் லங்ஸ்ல ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் டிஷ்யூஸ்னு கொடுக்குது. கிளியர் ஓகேவா. ஆர்பிசிக்குள்ள யார் இருக்கு, ஹீமோகுளோபின் இருக்கு. So 100 ml of blood can deliver 5 ml of oxygen to the tissues under normal condition. Not the point. 100 ml of blood to oxygen, 100 ml of oxygenated blood ன்னு எவ்வளவு ஆக்சிஜன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், 5 ml. ஓகேவா, கிளியர். Transport of oxygen through plasma. Plasmaல எவ்வளவு ஆக்சிஜன், only 3% of the oxygen is transported through the blood plasma in dissolved state. மீதி 97% யாரோட கம்பைன் பண்ணது, ஹீமோகுளோபினோட கம்பைன் பண்ணது to form a oxyhemoglobin. Hemoglobin is a red color iron containing pigment present in the RBC. RBC இருக்குன்னா red color iron pigment தான் hemoglobin. ஹீம் பாத்தீங்க iron, globin பாத்தீங்க protein. ஜாயின் டுகெதர் ஃபார்ம் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் தான் ஆர்பிசிக்கு ரெட் கலர் கொடுக்குது, ஆர்பிசி தான் பிளட்டுக்கு ரெட் கலர் கொடுக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் பை ஆர்பிசி. நமக்கு ஹீமோகுளோபின் கேன் ஹேவ் 4 molecule of oxygen. ஒரு ஹீமோகுளோபினை 4 molecule ஆக்சிஜனை கம்பைன் பண்ண முடியும். ஹீம் இஸ் அயன் பார்ட், ஹீம் இஸ் அயன் பார்ட் அண்ட் குளோபின் இஸ் a protein part னு சொன்னோம் இல்லையா. ஹீம் இஸ் த அயன் பார்ட் and globin is the protein part. It consists of 4 chain, 2 alpha chain and 2 beta chain. இங்க பாருங்க, இங்க ஒரு பீட்டா செயின் இருக்கா, இங்க ஒரு பீட்டா செயின் இருக்கு, இங்க ஒரு ஆல்பா செயின் இருக்கா. அப்போ ஒரு இது ஹீமோகுளோபின் எத்தனை ஆக்சிஜன் கம்பைன் பண்ண முடியும், 4 ஆக்சிஜன் மாலிகுலை கம்பைன் பண்ண முடியும். Transfer oxygen by RBC. Binding of oxygen with hemoglobin is a primary related to partial pressure of oxygen. இப்போ இந்த பைண்டிங் மீன்ஸ் அட்டாச்சிங், யாரு அட்டாச் ஆகுது, ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட அட்டாச் பண்ண எது பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் த பார்ஷியல் பிரஷர். வி ஸ்டடி இல்ல, நம்ம அதை படிச்சிருக்கு இல்லையா. அட் லங்ஸ் வேர் பார்ஷியல் பிரஷர் ஆக்சிஜன் இஸ் ஹை. லங்ஸ்ல யாரோட பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கு, ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கு, நம்ம பார்த்து. The oxygen bind to hemoglobin. Oxygen hemoglobin bind பண்ணும்போது a purplish blue red in color is a reversible manner to form oxyhemoglobin. ஒரு ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா பர்ப்ளிஷ் ப்ளூயிஷ் ரெட் கலரா இருக்கும், அது என்னதான் மாறும், பிரைட் ரெட் கலரா மாறும். ஸோ அப்போ இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணா அந்த பிளட்டோட கலர் என்ன இருக்கும், பிரைட் ரெட் கலர். பிரைட் ரெட் கலர் இண்டிகேட் தட் blood containing more amount of oxyhemoglobin. If the blood is purplish bluish red in color means less amount of oxyhemoglobin. Clear? Transport of RBC. RBC combined with hemoglobin. அதாவது RBC ஹீமோகுளோபின் என்ன ஆகுது, RBC ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணும். hemoglobin combined with 4 molecules of oxygen to form a oxyhemoglobin. It is a irreversible process. ஏன்னு சொன்னா இது எங்க நடக்கும், காம்பினேஷன் வந்துட்டு லங்ஸ்ல நடக்கும், ஒரு அல்வியோலைட். திருப்பி ரிட்டர்ன் எங்க நடக்கும், டிஷ்யூஸ்ல நடக்கும்.
டிஷ்யூஸில் போகும்போது அங்கே என்ன இருக்கு, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. அப்போ இதை டிசோசியேட் பண்ணும் இல்லையா? கிளியர்? டவுட் இருக்கா? அது டிஷ்யூஸ் வேர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆக்சிஜன் இஸ் லோ, டிஷ்யூஸில் ஆக்சிஜன் பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போ the oxyhemoglobin dissociate means separate hemoglobin and oxygen, hemoglobin oxygen தனித்தனியா பிரியும். other factors, மற்ற factors எதில் இன்வால்வ் ஆகுது, binding of oxygen with hemoglobin, partial pressure carbon dioxide, carbon dioxide partial pressure கம்மியா இருக்கணும், hydrogen ions concentration and temperature, இதெல்லாம் எதில் இன்வால்வ் ஆகுது, ஆக்சிஜன் பைண்ட் வித் ஹீமோகுளோபின். அப்போ ஆக்சிஜன் அதிகமா இருக்குன்னா அதிகமாக ஹீமோகுளோபின் பைண்ட் பண்ணும். அது மட்டும் கிடையாது, மற்ற ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது. யாரெல்லாம்? partial pressure of carbon dioxide, hydrogen ion concentration, temperature. So we put a graph based on this. இது பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கிராஃப் போடலாம். கிராஃபில் ஒரு சைடில் நமக்கு என்ன போடலாம், ஆக்சி ஹீமோகுளோபின், ஒரு ஹீமோகுளோபினோட சேச்சுரேஷன் போடலாம். ஒரு சைடில் நமக்கு என்ன போடலாம், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் போடலாம். இது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் சேச்சுரேஷன் ஃபஸ்ட்டு 0 இருக்கு இல்லையா, நோ காம்பினேஷன். இங்கே வராதான் காம்பினேஷன் இன்க்ரீஸ் ஆகி வருது. அட் பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஆகுது, சேச்சுரேஷன் அட்டைன் பண்ணும். இங்கேருந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸ்லோவாக ஸ்டெடி ஆகுது. ஸோ இட் இஸ் எஸ் ஷேப்பு கர்வ் இல்லை, நார்மல் கண்டிஷன். இது என்னோட பிஹெச் என்ன இருக்குது, 7.2, கிட்டத்தட்ட நியூட்ரலாக இருக்குது. பிஹெச் என்ன இருக்குது, ஆல்கலைன் ஆகுது. ஆல்கலைன் ஆகும்போது என்ன ஆகுது, கர்வ் ஷிஃப்ட்டு ரைட், திருப்பி ஆல்கலைன் ஆகுது. 7.6 ஆறுனா என்ன ஆகுது, திருப்பி ரைட் லைக் போகுது. இங்கே என்ன ஆகுது, டெம்பரேச்சர் கம்மியாகுது, கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகுது, பிஹெச் அதிகமாகுது. அப்போ பிஹெச் 7.2ல் எவ்வளோ கம்பைன் ஆகணுமா, அதில் அதிகமாக 7.4ல் கம்பைன் ஆகுது. அதில் அதிகமாக கம்பைன் ஆகுது 7.6ல். அந்த கருவு பார்த்தா தெரியும் இல்லையா, இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பிஹெச் அதிகமாக இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, ஆக்சிஜன் அதிகமாக இருந்தீங்கன்னா அதிகமாக ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். அதான் இந்த கிராஃப் காமிக்குது. கிளியர்? A graphical representation between the partial pressure of oxygen and percentage saturation of hemoglobin is oxygen hemoglobin dissociation curve. இப்போ என்ன இருக்கு, pH கம்மியாகுது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது, டெம்பரேச்சர் அதிகமாகுது. அப்படி இருந்தால் என்ன ஆகும், இந்த கர்வு that is combination கம்மியாகும். It is highly useful studying of effect of factors such as partial pressure of carbon dioxide, H+ ions, temperature, etc. on binding out with the hemoglobin. In the alveoli where there is a high partial pressure of oxygen, low partial pressure of carbon dioxide, lesser H+ ions concentration and lower temperature, the factors are all favorable for formation of oxyhemoglobin. அதிகமா oxyhemoglobin ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இது அதிகமா இருக்கணும், ஆக்சிஜன் அதிகமா இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு பிரஷர் கம்மியா இருக்கணும், என்ன H+ ions கம்மியா இருக்கணும். அப்போ pH அதிகமாகும். அப்போ ஹை pH, டெம்பரேச்சர் லோ. அப்படி இருந்தீங்கன்னா அதிக ஆக்சிஹீமோகுளோபின் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தால் என்ன ஆகுது, ஹீமோகுளோபின் ஆக்சிஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். oxyhemoglobin dissociation curve. In the tissues where low partial pressure oxygen, tissuesல போனா partial pressure oxygen கம்மியாயிடும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடும், H+ ions அங்க அதிகமாகும். H+ ions அங்க அதிகமாகும் எப்படின்னு நமக்கு படிக்கலாம். இப்போ மைண்ட் வச்சுக்கோங்க, எப்படி H+ ions அங்க அதிகமா இருக்கு. Then high temperature, excess என்னன்னா கேட்டபாலிஸ் நடக்கல, அப்ப டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகும். So this condition is favorable for dissociation. இது எதுக்கு டிசோசியேட் ஆகுது, அசோசியேட் ஆகணும், இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். அப்ப என்ன ஆகுது, அசோசியேஷன் நடக்கணுங்க, pH என்ன இருக்கணும், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமா இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கணும், H+ ions லோவா இருக்கணும், pH ஹையா இருக்கணும், தென் டெம்பரேச்சர் லோவா இருக்கணும் இல்லையா. டிசோசியேட் ஆகணும், பிரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் கம்மியா இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கணும், H+ ions அதிகமா இருக்கணும், அப்போ pH கம்மியாகும், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். கிளியர்? Under this condition, oxidation curve the shift away from y-axis to right. Then the effect of partial pressure of carbon dioxide and H+ ions concentration on oxygen affinity of hemoglobin is called Bohr effect. So, in the partial pressure of carbon dioxide and H+ ions is involved avudilla, that effect is called Bohr effect. Increasing of carbon dioxide in the blood and decreasing pH in the reducing of affinity of hemoglobin for oxygen. That effect is known as Bohr effect. So, Bohr effect என்னது, carbon dioxide concentration அதிகரிக்குது, pH கம்மியாகுது, ஓகேவா. அப்ப என்ன ஆகுது, ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட அட்ராக்டிவ் பவர் கம்மியாகும். தட் எஃபெக்ட் இஸ் known as Bohr effect. Bohr effect என்ன தெரியுதுல்ல? Note, a rise in partial pressure of carbon dioxide and fall in pH decrease the affinity of hemoglobin for oxygen. நம்ம அதான் பார்த்தோம். On the other hand, fall in partial pressure of carbon dioxide and rise in pH increase the affinity of hemoglobin. பாத்தீங்களா? அப்ப கார்பன் டை ஆக்சைடு பிரஷர் கம்மியாகுது, pH ரைஸ் ஆகுது, அதுல ஆல்கலைனா மாறுது அப்படின்னா என்ன ஆகும், அஃபினிட்டி அட்ராக்ஷன் அதிகமாகும். யாரெல்லாம், ஹீமோகுளோபின் ஆக்சிஜன். This clearly indicated that oxygen get bound to the hemoglobin at lungs. இது என்ன காமிக்குது, லங்ஸ்ல ஆக்சிஜன் பவுண்ட் ஆகும்,
டிஷ்யூஸில் போகும்போது என்ன ஆகுது, டிசோசியேட் ஆகும். லங்ஸில் கம்பைன் ஆகும், டிஷ்யூஸில் போகும்போது என்ன ஆகும், டிசோசியேட் ஆகும். At partial pressure of 100 mmHg, typically in lungs, hemoglobin is saturated at 97. ஓகேவா, நமக்கு 100 mmHg தான் அல்வல் இருக்கு அப்படின்னா 97% சேச்சுரேஷன் தான் இதுக்கு வருது. Okay. The partial pressure of oxygen of 40 mmHg, which is common in tissues during rest time, hemoglobin is 75% saturation. Partial pressure of oxygen is 100 mmHg, typically in lungs. Lungs 100 mmHg இருக்கும்பா hemoglobin is saturation is 97%. At a partial pressure of oxygen 40 mmHg, which is common tissue, tissues common ஆகுதா இருக்கும். During rest time, hemoglobin is about 75% saturation. So நம்ம rest timeல 75% தான் saturation நடக்குது, மற்ற டைமில் 97%, அதாவது லங்ஸில் 97% சேச்சுரேஷன் நடக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 75% சேச்சுரேஷன் தான் நடக்குது. இது மைண்ட். இட் மீன்ஸ் ஆக்சிஹீமோகுளோபின் gives away about 25% of oxygen only to the resting tissues. இது என்ன காமிக்குதுன்னு கேட்டீங்கன்னா 22% oxygen only resting tissues கொடுக்குது. It also mean only about 1/5 of the oxygen from blood is unloaded in the resting tissues. 1/5 மட்டும் தான் அன்லோட் ஆகுது, ஃபுல்லாக அன்லோட் பண்ணல. The remaining 4/5 is in the form of reserve in the blood itself. மீதி இருக்குன்னா 4/5 bloodல இருக்கு, அது வந்துட்டு அது என்ன ஆகுது, டிசோசியேட் பண்ணல, கலெக்டிவ் இல்லை. If the tissues such as skeletal muscles are involved in vigorous exercise, நம்ம எக்ஸசைஸ் பண்ண டைமில் there is more unloading tension அதிகமாக தேவைப்படுது, அதனால அதிகமாக அதை அன்லோட் பண்ணி தான் ஆகணும் இந்த ஆக்சிஹீமோகுளோபின். ஸோ மோர் ஆக்சிஜன் இஸ் given away rapidly up to 62% at 20 mmHg of partial pressure oxygen, and percentage of saturation is only 35%. இல்லையா, நம்ம எக்ஸசைஸ் பண்ண டைம்லலாம் அதிகமாக தேவைப்படும், அப்போ அதிகமாக அதை என்ன பண்ண டிசோசியேட் பண்ணுவாங்க. நார்மல் ரெஸ்டிங் கண்டிஷனில் கம்மியாக தான் டிசோசியேட் பண்ணுவாங்க. As mentioned above, in the resting person, hemoglobin always carried 70% oxygen, which is still available to the tissues for asking. 70% தான் என்ன ரெஸ்டிங் கண்டிஷனில் கேரி பண்ணுவாங்க. Hence, oxyhemoglobin ensures supply of oxygen for the survival of 4-5 minutes after the stopping of heart when breathing is interrupted. ஸோ நமக்கு பிரீத்திங் இன்டரப்ட் ஆகுது, ஸ்டாப் ஆகுனா நமக்கு 4 to 5 minutes ஆக்சிஜன் கிடைக்கும், அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. 4 to 5 minutes நமக்கு என்ன பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கலாம். ஹார்ட் ஸ்டாப் ஆகணும், நாட் த பாயிண்ட் when the heart is stop. ஓகே, ஹார்ட் ஸ்டாப் ஆகுனா 4 to 5 minutes எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் ஸ்டாப் ஆகி இல்லைங்க மூச்சு வந்துட்டு என்ன திணறி இருக்கு, மூச்சு விட முடியல அப்படின்னு திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம செஸ்ட்ல கம்ப்ரஸ் பண்ணி ஏர் உள்ள ப்ளோ பண்ணுவாங்க. ஏன்னா 4 to 5 minutes வரைக்கும் பிரெயின் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் இட் அஃபெக்ட் பிரெயின். கார்பன் மோனாக்சைடு ஹேஸ் எ கிரேட் அஃபினிட்டி தேன் ஹீமோகுளோபின் ஆஸ் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ டைம் அஃபினிட்டி இருக்கு, நம்ம என்ன படிச்சிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு 20 to 25 டைம்ஸ் படிச்சிருக்கு இல்லையா. கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா 200 டைம்ஸ் மோர் அஃபினிட்டி. ஓகேவா, கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ அஃபினிட்டி, 200 டைம்ஸ் அதிகமாக அஃபினிட்டி இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு தான் என்னது 220 டைம்ஸ். அடுத்த ஸ்டெப் தான் டிரான்ஸ்போர்ட், நம்ம எக்ஸ்சேஞ்ச் படிச்சு வச்சு transport of carbon dioxide. Now transport of oxygen completed, now the transport of carbon dioxide. Carbon dioxide also transport in 3 ways: dissolved form, carbaminohemoglobin, that is carbamino compound, that is combined with hemoglobin. Hemoglobin la amino group odu combine ஆகும், அதனால தான் carbamino compound சொல்லி இருக்கு. as bicarbonate, மூணு ஃபார்ம்ல carbon dioxide transport ஆகும். First, 7% of carbon dioxide is carried in dissolved state. எதில் dissolve ஆகுது, plasma. ஓகேவா, carbon dioxide combined with water to form carbonic acid. It is present in plasma. The pH of the deoxygenated blood, venous blood, is lesser than of oxygen. இப்போ இங்க பாருங்க pH என்ன ஆகுது, லெஸ் ஆகுது இல்லையா. pH லெஸ் ஆகுது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆசிட் தானே, ஸோ கார்போனிக் ஆசிட். பிளட் நியூட்ரலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஸ்லைட்லி ஆல்கலைனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண என்ன ஆகுது, பிளட் அசிடிக்கா மாறும், பிளட்ல pH என்ன ஆகும், கம்மியாகும். கிளியர். அதனால தான் டிஆக்சிஜன் பிளட்ல என்ன இருக்கும், டிஆக்சிஜன் பிளட்டோட pH என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். கிளியர். The pH of the deoxygen blood is less, that is acidic இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 7% of carbon dioxide is dissolved in plasma and to form carbonic acid. Clear. Then carbamino compound, 20 to 25% of the carbon dioxide combine directly with the free amino group of the hemoglobin form carbaminohemoglobin in a reversible manner. Reversible manner means அது bind ஆகும், unbind பண்ண முடியும். So hemoglobin plus amino group plus carbon dioxide to form carbaminohemoglobin. அப்ப என்ன ரிலீஸ் ஆகுது, இங்க H plus ரிலீஸ் ஆகுது.
clear. So நம்ம H plus அங்க பார்த்து அந்த H plus இங்க ரிலீஸ் ஆகும். Then partial pressure of oxygen is a major factor which could affect this binding. நம்ம கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் பண்ணதுக்கு யாரோட பார்ஷியல் பிரஷர் முக்கியமா இருக்கு? ஆக்சிஜன். ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் என்ன இருக்குன்னா லோவா இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்தா தான் அதிகமா என்ன இது பைண்ட் ஆகும்? ஹீமோகுளோபின் எதுவாட்டு பைண்ட் ஆகும்? இது கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆகும். ஹீமோகுளோபின்ல அமினோ குரூப் தான் பைண்ட் ஆகும். When partial pressure of carbon dioxide low and partial pressure of oxygen is high in the alveoli, dissociation of carbon dioxide from carbaminohemoglobin. இப்போ ஆக்சிஜன்ல பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர் கம்மியா இருந்தீங்கன்னா இந்த கார்பமினோ ஹீமோகுளோபின்ல கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும், அன்பைண்ட் ஆகும் and delivery to the alveoli. அப்ப என்ன நடக்குது? அல்வெலைல கார்பன் ஹீமோகுளோபின் டிசோசியேட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபினா மாறும், டிஷ்யூஸ்ல கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்? கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். கிளியர்? ஹீமோகுளோபின் இஸ் an amphoteric compound. ஏன் amphoteric compound? It act both acid and base. ஓகேவா? இது என்னன்னு பார்க்கலாம். It is a peculiar character taking place more oxygen in oxygen rich area, leave carbon dioxide, accept more carbon dioxide in another area where carbon dioxide is more and leave oxygen. அதாவது நம்ம அது டிஷ்யூஸ்ல போகும்போது என்ன இருக்குங்க? பிளட் அசிடிக் ஆகி மாறும். ஏன் அசிடிக் ஆகும்? கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதே அல்வெலியில் வரும் என்ன ஆகுது? கார்போனிக் ஆசிட் டிசோசியேட் ஆகி அது பேஸா மாறும், பிளட் பேஸா மாறும். ரெண்டு டைம்ல யார் வேலை செய்யும்? ஹீமோகுளோபின் வேலை செய்யும். தென் பைகார்பனேட், அதிகமான கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் as a bicarbonate. RBC containing very high concentration of enzyme carbonic anhydrase. Carbonic anhydrase இந்த enzyme அதிகமா RBC குள்ள இருக்கு, மைன்யூட் குவாண்டிட்டி கம்மியா எதில் இருக்கு? பிளாஸ்மில் இருக்கு. அதனால பிளாஸ்மில் 7% கம்பைன் ஆயிருக்கு இல்லையா? So in the enzyme, with the help of this enzyme, carbon dioxide combined with water to form carbonic acid. Again, with the help of this carbonic anhydrase, they convert into bicarbonate and H plus ions release. And carbonic acid is unstable compound, so they convert into more stable compound known as bicarbonates. Okay. At the tissues where partial pressure of carbon dioxide is high due to catabolism. Catabolism நடக்கிறதுனால அங்க என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கு. So carbon dioxide diffuse into the blood, RBC and plasma and form carbonic acid, which dissociate into bicarbonate and H plus ions. So நம்ம டிஷ்யூஸ்ல பாத்தீங்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு, அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட கம்பைன் பண்ணி என்ன ஆகுது? கார்போனிக் ஆசிட்டா ஃபார்ம் ஆகும். தென் H plus ions டிசோசியேட் பண்ணி அது என்ன ஃபார்ம் ஆகும்? பைகார்பனேட் ஃபார்ம் ஆகும். பைகார்பனேட் H plus ions தனியா வரும். இந்த H plus ions யாரோட கம்பைன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஹீமோகுளோபினோட கம்பைன் ஆகும். அட் த அல்வியோலர் சைட், நம்ம அல்வியோலர் போன என்ன ஆகும்? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லோ ஆகும் இல்லையா? அங்கே கம்மியா இருக்கும், ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்? திருப்பி டிசோசியேட் ஆகி, அதாவது அந்த H plus ions யார் எடுத்துட்டு வரும்னு கேட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் எடுத்துட்டு வரும். அது கம்பைன் பண்ணி இது என்ன ஃபார்ம் ஆகும்? கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் தனியாக பிரியும். Thus carbon dioxide is mostly trapped as bicarbonate. கார்பன் டை ஆக்சைடு எந்த ஃபார்ம்ல ட்ராப் ஆகுது? பைகார்பனேட்ல. எங்கன்னு? டிஷ்யூஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டு அல்வேலை. அல்வேலையில் வந்துட்டு அது என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வரணும் எந்த ஃபார்ம்ல? பைகார்பனேட் ஃபார்ம்ல. அது எங்கிருந்து எடுத்துட்டு வரும்? டிஷ்யூஸ் இல்லைன்னா அது அல்வேலையில் வரும்போது திருப்பி என்ன கார்பன் டை ஆக்சைடா மாறும். Every 100 ml of deoxygenated blood delivery, 4 ml of carbon dioxide. 100 ml of oxygenated blood delivery, 5 ml of oxygen. Carbon dioxide எவ்வளவு? 4 ml. Clear? Due to the permeability of plasma membrane, RBC to anions, H3 bicarbonates formed due to dissociation of carbonic acid diffused in the blood plasma from RBC. இப்போ ஆர்பிசிக்கு உள்ள கார்பன் டை ஆக்சைடும் ஹீமோகுளோபினும் கம்பைன் பண்ணி இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு combine with water to form H2CO3 with the help of enzyme. இங்க enzyme இருக்கு, carbonic anhydrase. ஓகேவா? Then again they convert into another form of bicarbonate plus H plus. இது RBC குள்ள நடக்குது இல்லையா? இது RBC ல இருந்து வெளியில வரும். வெளியில வரும் என்ன உள்ள H plus இருக்கு, இங்க எது இல்ல? H3O minus இல்ல. மைனஸ் வெளியே வரும்போ என்ன ஆகுது? இங்க அந்த pH பேலன்ஸ் அல்லங்க அயோனிக் பேலன்ஸ் இன்டரப்ட் ஆகும். டு பேலன்ஸ் திஸ் அயோனிக் யார் உள்ள போகும்? ஆர்பிசிக்குள்ள குளோரின் உள்ள போகும். தட் இஸ் வி கால் அஸ் chloride shift. It is take place inside the RBC. That is we call as chloride shift. Chloride shift என்ன தெரியுதுல்ல? So H plus ions அங்க இருக்குல்ல, இந்த H plus ions யாரோட கம்பைன் பண்ணோம்? ஹீமோகுளோபினோட கம்பைன் பண்ணும். Turns into HHB acidic hemoglobin மாறும். ஓகேவா? ஸோ இங்கே நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு யார் உள்ள வரணும்?
நம்ம குளோரின் உள்ள வரும். ஓகே, இது வெளியே போனதுனால என்ன ரீப்ளேஸ் பண்ணதுக்கு யார் உள்ள வரணும்? குளோரின் வெளில வரணும். That is equal to chloride shift. Hemoglobin can act as a buffer at physiological pH 7.4. Here pH blood pH 7.4 alkaline இருக்கலாம் because of high content of histidine. H plus and bicarbonates combine with oxyhemoglobin to form HHB plus bicarbonate plus oxygen. அப்ப என்ன வருது? டிஷ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா யார் வரும்? ஆக்சிஹீமோகுளோபின் வரும். அந்த டிஷ்யூஸ்ல யார் இருக்கும்? H plus அயோன்ஸும் பைகார்பனேட்ஸ் இருக்கும். ஸோ இது இருக்கிறதுனால இது H plus அயன்ஸோட கம்பைன் பண்ணி அதுக்குள்ள ஆக்சிஜனை வெளியில ரிலீஸ் பண்ணும் in tissues. As a result, the molecule loses its affinity for oxygen and so O2 is released. ஓகேவா? அப்போ அதுன இங்க என்ன இருக்கு? pH வேரி ஆகுதா லெஸ் ஆகுதா? ஓகேவா? அதனால அது ஆக்சிஜன் அஃபினிட்டி கம்மியாகுது, அதை ரிலீஸ் பண்ணுது. It diffuses into the plasma and form there into the tissues. ஓகேவா? அப்போ அது பிளாஸ்மா இல்லைன்னா அது டிஃப்யூஸ் ஆகி ஆக்சிஜன் எங்கே போகுது? டிஷ்யூஸில் போகுது. To maintain electric balance, the chloride ions diffuses from the plasma to the RBC. இல்லையா? RBCல பைகார்பனேட் வெளியே வருதா? அப்போ அது ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அந்த சார்ஜ் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு யார் உள்ள போகும்? குளோரைடு அயன்ஸ் உள்ள போகும். அதனால தான் நம்ம என்ன சொன்னது? குளோரைடு ஷிஃப்ட் or otherwise known as ஹாம்பர்க் phenomena or ஹாம்பர்க் ஷிஃப்ட். ஓகேவா? அப்போ ஆர்பிசிக்கு உள்ள என்ன யார் வெளியே வருது? பைகார்பனேட் அயன்ஸ் வெளியில வருது, chlorine ions உள்ள போகுது. That is equal as chloride shift or otherwise known as Hamburg phenomenon or Hamburg shift. இனி இது லங்ஸ்ல போகும் என்ன ஆகும்? Partial pressure of oxygen is high, affinity of hemoglobin for H plus ions decrease. அங்க ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கறதுனால H plus ஓட அஃபினிட்டி கம்மி பண்ணும். அப்ப இது dissociate split hemoglobin and bind with யாரோட பைண்ட் பண்ணும்? பைகார்பனேட் பைண்ட் பண்ணும் to form carbonic acid. இந்த கார்பனிக் ஆசிட் ஸ்பிளிட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அப்போ கார்பன் டை ஆக்சைடு எங்க போகுது? லங்ஸ்ல போகுது. யார் அங்க இருக்கு? என்சைம் இருக்கு. கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் இஸ் தேர். கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் இன் அல்வோலே அண்ட் எக்ஸைல். இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க போகும்? அல்வோலுக்குள்ள போகும். அல்வோலில் அது வெளியில நம்மள டிஃப்யூஸ் பண்ணும் பை எக்ஸைலேஷன். As the concentration of bicarbonate decline in RBC. RBCல இந்த கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆனதும் என்ன வரும்? பைகார்பனேட் டிஃப்யூஸ் from the plasma into RBC. ஆர்பிசியில் அதிகமாக இருக்குன்னு இப்போ ஆர்பிசியில் கம்மியாகுது. ஏன்னா அது ஸ்பிளிட் ஆகி வெளியே போகுது இல்லை? அப்போ என்ன ஆகுது? வெளியிலன்னு யார் உள்ள போகும்? பைகார்பனேட் உள்ள போகும். அப்போ உள்ளே இருக்கிற குளோரின் வெளியில் வரும். ஓகேவா? திஸ் இஸ் ஈக்வல் டு ரிவர்ஸ் குளோரைடு ஷிஃப்ட். நம்ம குளோரைடு ஷிஃப்ட் இருக்கு, ரிவர்ஸ் குளோரைடு ஷிஃப்ட் இருக்கு. குளோரைடு ஷிஃப்ட் எங்கே நடக்கும்? டிஷ்யூஸில் நடக்கும். குளோரைடு ஷிஃப்ட் இஸ் டேக் பிளேஸ் இன் டிஷ்யூஸ் இல்லையா? அதே அது அல்வியோலில் போகும்போது അല്ലെങ്കിൽ லங்ஸில் போகும்போது அல்வியோலாய் ஆர் லங்ஸில் போகும்போது என்ன இருக்கும்? அந்த குளோரின் வெளியில் போயிடும். ஓகேவா? டிஷ்யூஸ்ல ஆர்பிசிக்கு உள்ள யார் போகும்? குளோரின் போகும். குளோரின் Cl மைனஸ். ஓகே, வெளியில யார் வரும்? H3 HCO3 that is bicarbonates. அல்வியோலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த அல்வியோலை ஆர்பிசிக்கு உள்ள என்ன யார் வெளியில வரும்? ஆர்பிசிக்கு உள்ள என்ன HCO3 எதோட கம்பைன் பண்ணு? H plus ஓட கம்பைன் பண்ணி H2CO3 மாறும், then split into CO2 and water. ஓகேவா? அப்போ இது வெளியில வரனால என்ன என்ன பண்ணுவாங்க? வெளியில HCO3 மைனஸ் உள்ள போகும். அப்போ உள்ள இந்த குளோரின் வெளியில வரும். குளோரின் வெளியில வரும். It is take place in alveoli, it is take place in tissues. Clear? Then pulmonary capillary எப்படி எக்ஸைன் நடக்குது நம்ம படிச்சதுதான். அது திருப்பி ஒரு ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்கு. This take place in pulmonary capillary walls, அதாவது blood vessels. ஸோ இது என்னது? pulmonary capillary wall. அப்போ அந்த பிளட்டுக்குள்ள pulmonary blood vesselsக்குள்ள அது அல்வியோலை தானே? இது அல்வியோலை ஒரு அல்வியோலஸ். அல்வியோலஸ்ல நமக்கு என்ன இருக்கும்? ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கும் இல்லையா? அப்போ இங்க அந்த ஆக்சிஜன் எங்க போகும்? பிளட்டுக்குள்ள போகும். பிளட்டுக்குள்ள ஆக்சிஜன் போய் யாரோட கம்பைன் ஆகும்? ஹீமோகுளோபின் கம்பைன் பண்ணும். அந்த ஹீமோகுளோபின் தனியா இருக்குல்ல, அதுல H plus அயோன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஹீமோகுளோபின் கம்பைன் பண்ணும்போது ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும், யார் ரிலீஸ் பண்ணும்? H plus ரிலீஸ் பண்ணும். இந்த H plus என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா ஆர்பிசிக்குள்ள இருக்கணும். இது ஆர்பிசிக்குள்ள தானே ஹீமோகுளோபின் இருக்கு. அந்த H plus ரிலீஸ் ஆனதும் ஆர்பிசிக்குள்ள இருக்கணும் பைகார்பனேட் கம்பைன் பண்ணி கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போனிக் ஆசிட் ஸ்பிளிட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க போகும்? நம்ம அல்வெலிக்குள்ள போகும். ஏன்னா அல்வெலியில் கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்போ இப்போ இதுல என்னது? இந்த பைகார்பனேட்ஸ் வெளியே போகுதா? அப்ப யாரு இது பைகார்பனேட்ஸ் வெளியே போகுது இல்லையா? பைகார்பனேட்ஸ் என்ன ஆகுது?
எதா கன்வெர்ட் ஆகி வெளியே போகுது, கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகி வெளியே போகுது. அப்போ வெளியே இருந்த பைகார்பனேட்ஸ் திருப்பி உள்ள வந்துட்டு இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற குளோரின் என்ன போகும், வெளியில் போகும். தட் இஸ் என்னது ரிவர்சல் குளோரைடு ஷிஃப்ட். கிளியர்? இங்க பாருங்க, இது என்ன எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு, இது ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் அமினோ குரூப் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் பண்ணி கார்பமினோ ஹீமோகுளோபினா வந்துட்டு இருக்கு. இந்த கார்பமினோ ஹீமோகுளோபின் டிசோசியேட் ஆகுது இங்க. ஏன்னா இங்க கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கு, ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. டிசோசியேட் ஆகி அது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க அனுப்புது, அல்வியோலில் அனுப்புது. This take place in the alveolar capillary. அல்வியோலை சுத்தி இருக்கிற கேப்பிலரி அங்க நடக்குது. இனி அடுத்து என்னன்னு டிஷ்யூஸ், அல்லங்க உள்ள நடக்கலாம். நம்ம டிஷ்யூஸ்ல போகும்போது பாருங்க, இது டிஷ்யூ செல் இல்லையா? கிளியர்? டிஷ்யூ செல்லில் யார் அதிகமா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம பிளட்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு ஹீமோகுளோபின் இருக்கு. இங்க பாருங்க, பிளட்ல ஆக்சி ஹீமோகுளோபின் இருக்கு. பிளட் கேரி ஆக்சிஜன். அந்த ஆக்சி ஹீமோகுளோபின் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். தே ரிலீஸ் ஆக்சிஜன். அப்போ ஃப்ரீ ஆகும்ல, அது யாரோட கம்பைன் பண்ணும், இங்க ஃப்ரீயா இருக்கு H+ அயன்ஸோட கம்பைன் பண்ணும். அப்போ ஆக்சிஜன் என்ன ஆகுது, டிஷ்யூஸ் ரிலீஸ் பண்ணும். டிஷ்யூஸ் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு. அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க என்டர் ஆகும், பிளட்டுக்குள்ள என்டர் ஆகும். என்டர் ஆகி அது வாட்டரோட கம்பைன் பண்ணி என்ன போனாவும் கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போனிக் ஆசிட் H+ அயன்ஸ் ரிலீஸ் பண்ணி பைகார்பனேட்டா ஃபார்ம் ஆகும். இதுக்கு என்ன தேவைப்படுது, என்சைம். கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் ரெண்டு இடத்துல இருக்கு. கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் CA போட்டிருக்கு இல்லையா, கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் வழி. அப்ப இங்க அதிகமா இந்த பைகார்பனேட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த பைகார்பனேட்ஸ் எங்க வருது, பிளாஸ்மேல வருது. திஸ் இஸ் பிளாஸ்மா, பிளாஸ்மேல வருது. பிளட் பிளாஸ்மா, இது ஆர்பிசி உள்ள இது பிளாஸ்மேல வருது. அப்ப பிளாஸ்மேல இருக்கிற குளோரின் எங்க போகணும், உள்ள போகுது. தட் இஸ் we call as chloride shift. இது என்னது, chloride shift or otherwise known as Hamburg phenomena. கார்பன் டை ஆக்சைடு என்னது வாட்டரோட கம்பைன் பண்ணு, சம் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் வித் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் அமினோ குரூப்போட கம்பைன் பண்ணி கார்பமினோ ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாம் எதுக்குள்ள இருக்கு, ஆர்பிசிக்குள்ள. அப்ப கார்பமினோ ஹீமோகுளோபின் இஸ் பிரசன்ட் இன்சைட் தி ஆர்பிசி, பைகார்பனேட் இஸ் பிரசன்ட் இன்சைட் தி ஆர்பிசி. அதிகமா இருந்தா அது எங்க வருது, பிளாஸ்மேல வருது. பிளாஸ்மேல பிரசன்ட்டா இருக்கு. கிளியர்? Hb+H இல்லையா, Hb+H எதுல இருக்கு, அது ஆர்பிசிக்குள்ள இருக்கு. ஓகேவா? பிளாஸ்மேல என்ன இருக்கு, பைகார்பனேட்ஸ் இருக்கு, ஆர்பிசிக்குள்ளேயும் பைகார்பனேட் இருக்கு. கிளியர்? Bicarbonate ions is produced inside. Bicarbonate ions எங்க produce ஆகுது, we know erythrocytes, RBC, service known as